காஞ்சிபுரத்தின் அருகே பாலாத்தின் தென்கரையில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய அமைதியான கிராமம்தான் தேனம்பாக்கம். இந்த ஊரின் பெயர் கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இது முட்புதர்களும் புதர்களும் மண்டி மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக காட்சியளித்தது. இங்கு ஒரு பழமையான சிவன் கோயில் இருப்பது வெகு சிலரே அறிந்திருந்தனர். ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் என்ன பெயரில் இறைவன் இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தார். 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான இந்த கோயில் காலப்போக்கில் சிதிலமடைந்து பூஜைகளும் வழிபாடுகளும் இன்றி தன் பொலிவை முற்றிலும் இழந்திருந்தது. அந்த பகுதி முழுவதும் ஒருவித அமானுஷ்ய அமைதி நவியது. அந்த ஆலயத்தின் பெருமையை எடுத்து சொல்ல யாருமின்றி அது தனிமையில் தவிச்சு கொண்டிருந்தது. பழங்காலத்துல தேனம்பாக்கம் ஒரு முக்கியமான ஆன்மீக மையமாக இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. கோயிலை சுற்றி காணப்படும் கல்வெட்டுகளும் சிற்ப வேலைப்பாடுகளும் அதன் தொன்மையை நமக்கு எடுத்திருக்கின்றன. பிரம்மதேவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து படைப்பு தொழிலை மீண்டும் பெற்ற தலம் இது என்ன புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இங்குள்ள இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வர் என்ன பெயர் ஏற்பது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் காலத்தின் கோலத்தால் கவனிக்கப்படாமல் போனது அனைவரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. அந்த பகுதி மக்கள் கோயிலுக்குள் செல்லவே அச்சப்பட்டனர். பாம்புகளும் விஷ் ஜந்துகளும் நிறைந்த இடமா அது மாறியிருந்தது. ஆனா தெய்வம் உறங்குவதில்லை. சரியான நேரத்துல தனது அருளை வெளிப்படுத்த ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கும். அந்த வகையில் தேனம்பாக்கத்தின் தலை எழுத்தை மாற்றி எழுத காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியான மக்கா பெரியவா அவர்களின் வருகைக்கா அந்த கோயில் காத்திருந்தது. மக்கா பெரியவா நடமாடும் தெய்வம் என்று போற்றப்பட்டவர். அவர் எங்கு சென்றாலும் அந்த இடம் புனிதம் பெறும். அவள் பார்வைப்பட்டாலே பாறைகளும் பூத்து குலுங்கும். அப்படிப்பட்ட மகானின் திருப்பாதங்கள் தேனம்பாக்கத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. அந்த புனிதமான வருகை ஒரு சரித்திர நிகழ்வின் தொடக்கமா அமைந்தது. அவரது வருகைக்கு முன்பா தேனம்பாக்கம் என்பது வெறும் புவியியல் வரைபடத்தில் இருந்த ஒரு புள்ளி மட்டுமே. ஆனால் மக்கா பெரியவா அந்த மண்ணில் காலடி வைத்த பிறகு அது ஆன்மீக வரைபடத்தில் ஒரு மிக முக்கியமான புண்ணிய தலமா மாறியது. தெய்வீக அலைகள் நிறைந்த அந்த பகுதி ஒரு மகானின் வருகையால் மேலும் புனிதம் அடைந்தது. ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகிறது என்பதை அந்த ஊரின் காற்றும் மன்னோ உணர்ந்துட்டான். மகா பெரியவாவின் முதல் பார்வை அந்த சிதிலமடைந்த கோயிலின் மீது பட்ட போது அதன் மறுமலர்ச்சிக்கான முதல் வித ஊன்றப்பட்டது. அது ஒரு சாதாரண நிகழ்வல்ல, அது ஒரு தெய்வீக சங்கல்பம். 1966ஆம் ஆண்டு மகா பெரியவா அவர்கள் தனது பரிவாரங்களுடன் தேனம்பாக்கத்துக்கு விஜயம் செய்தார். அவர் அந்த பகுதிக்குள் நுழைந்த போது பிரம்மபுரீஸ்வர் கோயிலின் பரிதாபகரமான நிலையை கண்டார். எங்கும் புதுகள், செடி கொடிகள், மரங்கள் வளர்ந்து கோயிலின் கோபுரமே தெரியாத அளவுக்கு மறைந்திருந்தது. உள்ளே செல்ல முடியாபடிக்கு முட்கள் அடர்ந்து கிடந்தன. இதை கண்ட மகா பெரியவா மிகவும் வருத்தமடைந்தார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் கோயில் இப்படி கேட்பார்த்து இருக்கிறதே என்று மனம் வருந்தினார். உடனடியா அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். இந்த கோயிலை புதுப்பிச்சு மீண்டும் வழிபாடுகளை தொடங்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். மகா பெரியவா வெறும் உத்தரவுகளை பிறப்பிக்கும் தலைவர் அல்ல, அவரே செயலில் இறங்கும் ஒரு கர்மயோகி. மறுநாளே தனது கைகளில் ஒரு சிறிய மண் வெட்டியை எடுத்துக்கின்று கோயிலை சுற்றி இருந்த புதர்களை அவரே அற்றத் தொடங்கினார். நடமாடும் தெய்வமே உழவார பணியில இறங்கியதை கண்ட பக்தர்கள் அனைவரும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தனர். பின்னர் அவர்களும் மிகுந்த பக்தியுடன் அந்த பணியில தங்களை இணைத்துக் கொண்டனர். நாட்கள் செல்ல செல்ல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சூடி தேனம்பாக்கம் கோயிலை சுத்தம் செய்யும் மாபெரும் பணியில ஈடுபட்டனர். மகா பெரியவா அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கு வழி காட்டியபடி அந்த புனிதமான உழவார பணியை முன்னின்று நடத்தினார். கோயிலை சுத்தம் செய்யும் பணி என்பது வெறும் வெளிப்புற தூய்மை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக தூய்மைப்படுத்தும் செயல். ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தூணும் பக்தர்களின் கரங்களால் தோணி சுத்தம் செய்யப்பட்டன. கோயிலுக்குள் இருந்த குப்பைகளும் தேவையற்ற செடிகளும் அகற்றப்பட்டு சுவாமி சந்நிதி வெளிக்கிடப்பட்டது. பல ஆண்டுகளா மூடிக்கிருந்த கருவறையின் கதவுகள் திறக்கப்பட்ட போது உள்ளே இருந்த பிரம்மபுரீஸ்வர் லிங்கம் மீண்டும் உலகு தரிசனம் தந்தது.
அந்த புனியமான தருணத்தில் மகா பெரியவா மிகுந்த பக்தி உடன் இறைவனை வணங்கினார். அவருடைய கண்களில் இருந்து பெருகிய ஆனந்த கண்ணீர் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது போல இருந்தது. அந்த உழவார பனி தேனம்பாக்கத்திலே ஒரு புதிய விடியலை கொண்டு வந்தது. அதுவரை இருளில மூழ்கியிருந்த அந்த கோயிலில் மெல்ல மெல்ல புத்துயிர் பேரத் தொடங்கியது. மகா பெரியவாவின் வழிகாட்டலின்படி கோயிலின் சிதிலமடைந்த பகுதிகள் சீரமைக்கப்பட்டன. தினசரி பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் மீண்டும் தொடங்கப்பட்டன. வேத மந்திரங்கள் மீண்டும் அந்த ஆலயத்தில் ஒலிக்கத் தொடங்கின. ஒரு காலத்தில் அமானுஷி இடமாக கருதப்பட்ட தேனம்பாக்கம் மகா பெரியவாவின் அருளா தெய்வீக ஒளி வீசும் ஒரு புண்ணிய தலமாக உருமாறியது. இது மகா பெரியவாவின் கருணையையும் அவரது ஆன்மீக சக்தியும் பறைசாற்றும் ஒரு வரலாற்று நிகழ்வாகும். தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வர் கோயிலை புதுப்பித்த பிறகு மகா பெரியவா அங்கேயே தங்குவதற்கு முடிவு செய்தார். காஞ்சி மடத்தின் வழக்கமான ஆரவாரங்கள் மற்றும் சூட்ட நெரிசலில் இருந்து விலகி அமைதியான சூழலில் தனது ஆன்மீக பணிகளை தொடர விரும்பினார். தேனம்பாக்கத்தில் பாலாற்றின் கரையில் ஒரு சிறிய கீற்று கொட்டகை அமைக்கப்பட்டது. அந்த எளிமையான குடிலில் தான் நடமாடும் தெய்வம் தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார். தினசரி காலையில் பாலாற்றில நீராடி பிரம்மபுரீஸ்வருக்கு தானே பூஜைகள் செய்து நாள் முழுவதும் தியானத்திலும் ஆன்மீக உரையாடல்களிலும் ஈடுபட்டார். அவரது இந்த எளிமையான வாழ்க்கை அவரை தரிசிக்க வந்த அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. அவர் தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்த காலகட்டத்தில்தான் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன. இந்தியாவின் பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் மகா பெரியவாவை தரிசிக்க தேனம்பாக்கத்துக்கு வந்தார். நாட்டின் முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு பெரியவாவின் ஆசிய பெறுவதற்காக அவர் வந்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பு ஒரு சிறிய கீற்று கோட்டகையில் மிக எளிமையாக நடந்தது. அதேபோல் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆன்மீக தேடல் கொண்டவர்கள் மகா பெரியவாவை சந்திக்க தேனம்பாக்கத்துக்கு வந்தனர். அவர்கள் அனைவரும் பெரியவாவின் ஞானத்தாலும் எளிமையாலும் ஈர்க்கப்பட்டனர். மகா பெரியவா அந்த பகுதியில் தங்கியிருந்த போது பல அற்புதங்களையும் நிகழ்த்தியுள்ளார். கோயிலுக்கு வரும் பக்தர்களின் குரல்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறுவார். அவரது ஆசீர்வாததா பலரது நோய்கள் தீர்ந்தன, பலரது பிரச்சனைகள் சமாதானம் கண்டன. அவர் வெறும் ஆன்மீக குருவாக மட்டுமல்லாமல் ஒரு தாயை போல அனைவரையும் அரவணைத்தார். தேனம்பாக்கம் கோயில வளாகத்திலேயே ஒரு பசு மடத்தை, அதாவது கோசாலை நிறுவினார். அங்கு நூற்றுக்கணக்கான பசுக்கள் பராமரிக்கப்பட்டன. தினமும் அந்த பசுக்களுக்கு அவரே உணவு வழங்கி அவருடன் கொஞ்சம் நேரம் கழிப்பார். விலங்குகளிடத்தும் அவர் காட்டிய அன்பு அனைவரையும் நெகிழ வைத்தது. தேனம்பாக்கம் கோயிலின் சிறப்புகளையும் மகா பெரியவா வெளிக்கின்றார். இந்த கோயில் கஜ் பிடிஷ்ட விமானம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. அதாவது யானையின் பின்புறம் போன்ற வளைந்த சூறையை கொண்ட விமானம். இது பல்லவர் மற்றும் சோழர் கால கட்டிடக்கலையின் ஒரு சிறப்பம்சமாகும். மேலும் இங்குள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்கை மற்றும் தட்சிணாமூர்த்தி சந்நிதிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என அவர் குறிப்பிட்டார். அவரது வழிகாட்டுதலின்படி இந்த கோயில்களின் பெருமைகள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. அவர் தேனம்பாக்கத்தில் இருந்த ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை அதிகரித்தது. மகா பெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்த காலத்தில் அந்த பகுதியின் ஆன்மீக வளர்ச்சிக்காக பல நீண்ட கால திட்டங்களை உருவாக்கினார். கோயிலின் தினசரி பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்காக ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வர் கைங்கரிய டிரஸ்ட் என ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். இந்த அறக்கட்டளை மூலம் கோயிலுக்கு தேவையான நிதி ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அதன் பராமரிப்பு பணிகள் உறுதி செய்யப்பட்டன. மேலும் பழைய கோயிலுக்கு அருகிலேயே பக்தர்கள் தங்குவதற்கும் தியானம் செய்வதற்கும் வசதியாக புதிய கட்டிடங்களையும் அவர் கட்டினார். அவரது தொலைநோக்கு பார்வையால் தேனம்பாக்கம் ஒரு முழுமையான ஆன்மீக மையமாக உருவெற்றது. அவர் தேனம்பாக்கத்தில் இருந்தபோது ஒரு புதிய சிவன் கோயிலையும் ஒரு புதிய பெருமாள் கோயிலையும் கட்ட வேண்டும் என்று விரும்பினார். அதன்படி பழைய பிரம்மபுரீஸ்வர் கோயிலுக்கு அருகிலேயே ஸ்ரீ சந்திரமாலீஸ்வர் என்ற பெயரில் ஒரு புதிய சிவன் கோயிலும் ஸ்ரீ வெங்கடாசலபதி என்ற பெயரில் ஒரு பெருமா கோயிலும் கட்டப்பட்டன. இந்த கோயில்களின் கட்டுமான பணிகளை அவரே முன்னின்று கண்காணித்தார்.
இந்த கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது லட்சக்கணக்கான பக்தர்கள் தேனம்பாக்கத்தில் சூடி அந்த தெய்வீக காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். மகா பெரியவாவின் சங்கல்பத்தா ஒரு காலத்துல தனிமையில இருந்த தேனம்பாக்கம் இன்னும் 3 முக்கிய கோயில்களை கொண்ட ஒரு புண்ணிய தலமா விளங்குது. மகா பெரியவா அவர்கள் தனது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை பெரும்பாலும் தேனம்பாக்கத்தில் தான் கழித்தார். அந்த இடம் அவருக்கு மிகவும் பிடிச்சமானதா இருந்தது. அந்த அமைதியான சூழலில் அவர் தனது ஆன்மீக சாதனைகளை தொடர்ந்தார். 1994ஆம் ஆண்டு மகா பெரியவா அவர்கள் சித்தி அடைந்த பிறகு அவரது புனித உடல் காஞ்சி மடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவரது ஆன்மா இன்னும் தேனம்பாக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என பக்தர்கள் நம்புகிறார்கள். அவர் வாழ்ந்த கீட்டு கொட்டகை, அவர் அமர்ந்திருந்த இடங்கள், அவர் நீராடிய பாலாற்றங்கரை ஆகியவை இன்னும் புனிதமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இன்று தேனம்பாக்கம் என்பது வெறும் ஒரு கிராமம் அல்ல, அது மகா பெரியவா வாழ்ந்த புண்ணிய பூமி. அவர் தனது திருப்பாதங்களா புனிதப்படுத்திய மண், அவரது தெய்வீக குரல் ஒலிச்ச இடம். அவரை தரிசிக்க வரும் பக்தர்கள் இன்னும் தேனம்பாக்கத்துக்கு சென்று அவர் வாழ்ந்த இடங்களை கண்டு அவரது அருளை உணர்கிறார்கள். ஒரு சிதிலமடைந்த கோயிலை தனது கருணையால் ஒரு மாபெரும் ஆன்மீக மையமாக மாற்றிய மகா பெரியவாவின் பெருமையை தேனம்பாக்கம் இன்னும் காலத்தால் அழியாத சாட்சியா நின்று பறைசாத்தி கொண்டிருக்கிறது. அந்த மகானின் நினைவுகள் காற்றில் கலந்து அந்த பகுதி முழுவதும் தெய்வீக அதிர்வுகளை பரப்பி கொண்டிருக்கின்றன.